Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஹைட்ரேட்டிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் வந்து காட்ட போகிறேன். ஸோ இது ஒரு நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன். டே டைம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது அதையும் உங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த ஹைட்ரேட்டிங் நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோவியாக ப்ளம்பியாக கண்டிஷனாக ஹைட்ரேட்டாக அட் த சேம் டைம் வந்து ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டல்னஸ்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நான் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன், அதாவது ஸ்டெப் வைஸில் என்னென்ன ப்ராடக்ட் வந்து சொல்கிறேங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணி அது மாதிரி யூஸ் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஸ்கின் கேர் பண்ணுற ப்ராடக்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அஃபோர்டபுளில் போகிறனாலும் போகலாம், இல்லாட்டா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அஃபோர்டபுளோட கூட உள்ளது போகிறனாலும் போகலாம், அது உங்கள் விருப்பம். பட் அஃபோர்டபுளே நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 ஸ்டெப்ஸ் ரூட்டீன் வந்துட்டு வரும். கண்டிப்பாக வந்து மார்னிங் வேக்கப் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே ஸ்கின்னில் அந்த டல்னஸ்லாம் குறைஞ்சி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ளம்பி, ஒரு ஹைட்ரேட்டட், ஒரு சாஃப்ட், ஸ்மூத் இந்த மாதிரி ஸ்கின் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு வெல் மாய்ஸ்சர்டு ஸ்கின் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நான் பேர் ஃபேஸ் மார்னிங் போட்ட ஸ்கின் கேர் ரூட்டீனோட அப்படியே இருக்கிறேன். ஸோ இப்போ ஸ்டெப் 1 வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளென்சிங் மில்க். ஸோ கிளென்சிங் மில்க் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இதுக்கு நான் கிளென்சிங் ஆயில், கிளென்சிங் பாம் நான் யூஸ் பண்ணலை. நீங்கள் ஏற்கனவே மேக்கப் போட்ட ஆளாக இருக்கிறீங்கன்னா மேக்கப் ரிமூவ் வச்சு நல்லா நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறீங்க. ரிமூவ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கிளென்சிங் ஆயில், கிளென்சிங் பாம் போக வேணாம், கிளென்சிங் மில்க். ஸோ கிளென்சிங் மில்க் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளென்சிங் மில்க் வந்து ஸ்கின்னை ட்ரை அவுட் பண்ணாது. அட் த சேம் டைம் வந்து அட் த சேம் டைம் நல்லா டீப்பாக கிளென்ஸ் பண்ணும், ஸ்கின்னை மாய்ஸ்சர் அண்ட் சாஃப்ட்டாக அவங்க வந்து வச்சிருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஸ்கின் கேர் ரூட்டீனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கிளென்சிங் மில்க் வந்து. அட் த சேம் டைம் சில பேர் கிளென்சிங் மில்க் போட்டு அப்படியே வந்து வைப் பண்ணிடுவாங்க. நான் வந்து அப்படி பண்ணல. கிளென்சிங் மில்க்கு நான் வந்து கிளென்சிங் ஆயில், கிளென்சிங் பாம் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு ஸ்டெப் நம்பர் 2 ஃபேஸை வச்சு நான் வந்து இது பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்னோட ட்ரை ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் ஹேண்ட்ஸாக இருக்குது. ஸோ இதில் நான் அந்த கிளென்சிங் மில்க் நான் வந்து எடுத்துக்கிட்டு நல்லா நான் ஒரு 1 மினிட்டுக்கு வந்து மசாஜ் கொடுக்குறேன். கிளென்சிங் மில்க் வந்து ரொம்ப ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்டிலாக இருக்கும். அதனால தான் நல்லா ஒரு 1 மினிட்டுக்கு வந்து மசாஜ் கொடுத்துக்குறோங்க ஜென்டிலாக. கிளென்சிங் மில்க் வந்து பார்த்திங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின்னு கூட ரொம்ப ஜென்டிலாக இருக்கும். ஸ்கின்னை ட்ரை அவுட்டாக பண்ணாது, நல்லா ஹைட்ரேட்டிங்காக வச்சுருக்கும். நான் யூஸ் பண்ணுற கிளென்சிங் மில்க் வந்து பார்த்திங்கன்னா அந்த காதி நேச்சுரல்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிளென்சிங் மில்க் தான். இல்லை குக்கும்பர் அண்ட் ஆலோவேரா இருக்குது. ஸோ இது நல்லா ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இரிட்டேஷன் இல்லாமல் நல்லா கிளென்ஸ் பண்ணும். உங்களுக்கு ஸ்கின்னோட நேச்சுரல் பியூட்டியை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். எல்லா ஸ்கின் டைப்ஸ்லும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கிளென்சிங் மில்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டர்ட், ஆயில், இம்ப்ரூவ்டிஸ், லைட் மேக்கப் எல்லாத்தையும் நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு வந்துட்டு போர்ஸையுமே நல்லா உங்களுக்கு இது பண்ணி கொடுக்கும். இங்கே காட்டன் பேடில் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஹேண்ட்ஸில் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஹேண்ட்ஸில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா மசாஜ் வந்து கிடைக்கும் ஸ்கின்னில், அதனால் நான் ஹேண்ட்ஸில் யூஸ் பண்ணுறேன். இங்கே காட்டன் பேடில் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். ஸோ டோன்ட் ஃபர்கெட் யுவர் நெக்குக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கிறோங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து டைம் வந்து கொடுத்துக்கிறோங்க. ஓகே, ஸ்டெப் 1 வந்து முடிச்சாச்சு. இப்போ ஸ்டெப் நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஜெல் பேஸ் ஹைட்ரேட்டிங் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. ஸ்கின்னை ட்ரை அவுட் பண்ணாமல் மைல்ட் அண்ட் ஜென்டிலாக இருக்கணும். டெர்மட்டாலஜிக் டெஸ்டட் ஃபேஸ் வாஷாக உங்களுக்கு வந்து இருக்கணும். ஸோ ஜெல் பேஸ் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக, ஹைட்ரேட்டாக, உங்களுக்கு மாய்ஸ்சராக இருக்கும். ஸ்கின் வந்து அவ்வளோக்கா ட்ரையாக இருக்காது. நல்லா ஒரு சாஃப்ட் அண்ட் ஒரு கண்டிஷன், ஒரு ப்ளம்பி ஸ்கின் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நான் இன்றைக்கி ஃபேஸ் வாஷ்க்கு வந்து ஆக்வாலஜியோட க்ளோ ப்ளஸ் ஸ்மூதி ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி இல்லை யூனிக் வாட்டர் லாக் டெக்னாலஜி, பப்பாயா அண்ட் வைட்டமின் சிலாம் வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி வந்து ஜென்டிலாக கிளென்ஸ் பண்ணும், ஸ்கின்னை பிரைட்டன்ஸ் பண்ணும், ஈவன் ஸ்கின் டோன் ப்ரொமோட் பண்ணும், ஸ்கின் நல்லா ஹைட்ரேட் அண்ட் க்ளோ வந்து வச்சிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நோ ஃபேக்டட், நோ பேரபன், நோ மினரல், நோ சல்ஃபேட். ஸோ எனி ஹைட்ரேட்டிங் ஜெல் பேஸ்ட் ஃபேஸ் வாஷ் நீங்கள் வந்து போய்க்கலாம். ஸோ ஆக்வாலஜிக்கா ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்ரேட்டிங்காக வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ ஜெல் பேஸ்ட் ஃபேஸ் வாஷ் நான் தேவைப்படுற அளவு நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதை நான் வந்து எடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸில் நல்லா ஒரு 1 மினிட்டுக்கு நான் வந்து மசாஜ் கொடுக்குறேன். இது நல்லா லேதர் கொடுக்கும். அட் த சேம் டைம் ஸ்கின்னை ட்ரை அவுட்டும் பண்ணாது. ஃபோர்ஹெட் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறங்க. நல்லா சீக் ஏரியா, நோஸோட கார்னர், இந்த இடங்கள்லாம் நல்லா வந்து இது பண்ணிக்கிறங்க. ஈவன் லிப்ஸில் கூட கொஞ்சமாக வந்து கிளென்சர் யூஸ் பண்ணிக்கிறங்க. லிப்ஸில் இருக்கக்கூடிய டர்ட், ஆயில், இம்ப்ரூவ்டிஸை கூட ரிமூவ் பண்ணும். நல்லாவே இந்த ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா லைட் மேக்கப், டர்ட், இம்ப்ரூவ்டிஸ், ஆயில், கிரைம் எல்லாத்தையுமே ஸ்கின்லேருந்து நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னை நல்லா பிரைட்டன்ஸ் பண்ணும். ரெகுலர் யூஸில் உங்களுக்கு டார்க் ஸ்பாட், பிக்மெண்டேஷன்லாம் இருந்தால் கூட உங்களுக்கு லைட்டன் ஆகும். உங்களுக்கு வந்துட்டு இல்லை பப்பாயா அண்ட் வைட்டமின் சி இருக்கிறனால நல்லா ஸ்கின்னை ரீவைட்லைஸ் பண்ணி நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் உங்களுக்கு ஒரு ஈவன் அண்ட் பிரைட் எங்கே லுக்கிங் ஸ்கின் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஓகே, ஸோ இது கொஞ்சமாக போட்டாலே போதும். கொஞ்சமாக இருந்தாலும் நிறைய லேதர் வரும்.
நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து இது பண்ணிக்கிட்டு அப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது வந்து எல்லா ஸ்கின் டைப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து. ஓகே ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். அண்ட் ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் யுவர் நெக் டூ. நெக்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து கேப் வந்து விட்டுக்குங்க. ஐ மீன் வந்து 30 செகண்ட்ஸ் டைம் வந்து எடுத்து அப்ளை பண்ணிக்கிறங்க. அப்போ தான் ஒரே மாதிரி ஈவனாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே, கிளென்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ஃபேஸை இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்கின் வந்து பிரைட்டாக க்ளோயிங்காக சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்சர்டாக இருக்குதுண்டு. ஸோ இப்போ ஒரு க்ளீன் கிளாத் வச்சு நல்லா நான் பேட்ரை பண்ணிக்கிறேன் ஸ்கின்னை ரொம்ப ஜென்டிலாக. இந்த ஃபேஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து ட்ரை அவுட்டாக பண்ணாது. ஓகே, இப்போ ஸ்டெப் நம்பர் 2 முடிச்சாச்சு. ஸ்டெப் நம்பர் 3 வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங் டோனர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேங்க. ஓகே, அப்படி உங்ககிட்ட ஹைட்ரேட்டிங் டோனர் இல்லை அப்படின்னா யூ கேன் யூஸ் ரோஸ் வாட்டரை கூட நீங்கள் ஹைட்ரேட்டிங் டோனராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட்ரேட்டிங் டோனர் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹைலோனிக் ஆசிட் இன்ஃபியூஷனாக உள்ளது, ஆலோவேரா இன்ஃபியூஷனாக உள்ளது, குக்கும்பர் இன்ஃபியூஷனாக டோனர், இந்த மாதிரி டோனர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து ஸ்கின் எல்லாம் சூட்ஸ் பண்ணி ஹைட்ரேட்டும் பண்ணும். ஸோ எல்லா ஸ்கின் டைப் யூஸ் பண்ணுற மாதிரி இன்றைக்கி நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்டர் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு பிடிச்ச பிராண்டில் ரோஸ் வாட்டர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹைட்ரேஷன் அண்ட் க்ளோ கிடைக்கும். ஸ்கின் வந்து நல்லா ரெஃப்ரெஷ்டாக சூத்டாக காம்டாக உங்களுக்கு ஹைட்ரேட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு டல் அண்ட் டயர்ட் ஸ்கின் இருந்தால் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஆக்னி, ரெட்னஸ், பிம்பிள் இருந்தால் கூட நல்லா சூட்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை நல்லா உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு க்ளோவாக வேக்கடப்பாக உங்களுக்கு வந்து வச்சிருக்கும். ஸோ ரோஸ் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுற அளவு வந்து எடுத்துக்கிட்டு ஸோ இது நல்ல ஒரு ஹைட்ரேஷன் வந்து கொடுக்கும். நல்ல ஒரு ப்ராப்ளம் ஃப்ரீ ஹெல்த்தி ஸ்கின் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ எனி பிராண்ட் ரோஸ் வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறங்க. ஸோ பாம் ஆஃப் த ஹேண்டில் நான் வந்து எடுத்துக்கிட்டு என்னோடய ஃபேஸில் நான் அந்த மாதிரி பேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நான் ஒரு டிப் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸ்கின் வந்து நல்லா இன்னும் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு க்ளோயிங்காக இருக்கணும்னா ரோஸ் வாட்டர் ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க அவங்க வந்து ரெஃப்ரிஜரேட்டரில் வைக்க வேணாம். நார்மலாக உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு யூஸ் பண்ணிக்கிறோங்க. ஸ்கின் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ ரோஸ் வாட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த காதி நேச்சுரல் ரோஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். இது ரோஸ் வாட்டர் அஸ் வெல் அஸ் டோனராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூதிங் பண்ணி பியூரிஃபைஸ் பண்ணும், ஸ்கின்னோட ரெட்னஸ் ரெடியூஸ் பண்ணும், போர்ஸை கிளீன்ஸ் பண்ணும், ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணும். எல்லா ஸ்கின் டைப்லும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டெர்மட்டாலஜி டெஸ்டர் அண்ட் கிளினிக்கலி டெஸ்டர் உங்களுக்கு ப்ரூவன் சர்டிஃபைடு போட்டது நல்லா நேச்சுரல் ரோஸ் வாட்டர். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு டிஸ்டில்ட் ரோஸ் வாட்டர் தான் இது வந்துட்டு. ஓகே, ஸோ நீங்கள் எனி பிராண்டில் நீங்கள் வந்து போய்க்கலாம். ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாகவும் இருக்கும். ஈவன் இன்னும் அஃபோர்டபுளாக வேணால் யூ கேன் ட்ரை ஃப்ரம் மிபா ஹலால். ஓகே, இப்போ ஸ்டெப் நம்பர் 3 நம்ம முடிச்சாச்சு. ஸ்டெப் நம்பர் 4க்கு நம்ம வந்து போகலாம். ஓகே, இப்போ நான் இதை அப்ளை பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 30 செகண்ட்ஸ் நான் வந்து விட்டுறேன். நல்லா ஸ்கின்னுக்குள்ளே கேப்பில் வந்து நல்லா வந்துட்டு ப்ராடக்ட் வந்து சோக் ஆகட்டும். இதுக்கு இப்போ நம்ம ஸ்டெப் நம்பர் 4 வந்து நம்ம போகலாம். ஸ்டெப் நம்பர் 4 வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங் சீரம். ஸோ சீரம் லைக் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைலோனிக் ஆசிட் சீரம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. எனி பிராண்டில் உள்ள ஹைலோனிக் ஆசிட் சீரம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன பிராண்ட் பிடிக்குமோ அந்த பிராண்ட்லேருந்து நீங்கள் ஹைலோனிக் ஆசிட் சீரம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச பிராண்டை நீங்கள் போய்க்கிறீங்க. நான் அது யூஸ் பண்ணுங்கள் இது யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல உங்கள் விருப்பம். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரோஸ் வாட்டர் நல்லா வந்து முக்கால்வாசி வந்து ஸ்கின்னில் ட்ரை ஆகி டேம் ஸ்கின்னாக வந்து இருக்குது காவாசி. ஸோ இந்த டைமில் நான் வந்து சீரம் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் ஸ்கின்னில் வந்துட்டு. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட இந்த சீரம் வந்து முடிய போகுது. ஸோ லாஸ்ட் என்னமோ சம் ஃபியூ ட்ராப்ஸ் தான் வந்து இருக்குது. கொஞ்சமாக நான் அதை வந்து பார்த்திங்கன்னா கண்களையும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஐ மீன் அப்பர் ஐலிட் லோயர் ஐலிட்டில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, எனி ஹைலோனிக் ஆசிட் சீரம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. நான் எம்காஃபினோட சீரம் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எனி சீரம் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இதை ஜென்டிலாக வந்து ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ரூட்டீன் வந்து நீங்கள் நைட் டைம் எடுத்துக்கிட்டு வாங்க. நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே, ஸோ ஹைலோனிக் ஆசிட் சீரம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் உள்ளே இருந்து நல்லா உங்களுக்கு ஹைட்ரேட்டடாக மாய்ஸ்சர்டாக இருக்கும். ஸ்கின்னை நல்லா ப்ளம்ப் அண்ட் கண்டிஷன் பண்ணும். உங்களுக்கு சைன் ஆஃப் ஏஜிங் இந்த ரிமூவ் பண்ணும். ரெகுலர் யூஸில் ஸ்கின் டோன் டெக்ஸ்சர் உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணும். அட் சேம் டைம் ஸ்கின்னில் பார்த்திங்கன்னா அந்த டீஹைட்ரேஷன் டல்னஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நல்லா ஒரு ப்ளம்பி க்ளோவி ஸ்கின் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ ஹைலோனிக் ஆசிட் வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது நல்லா இருக்கும். உங்களுக்கு ஸ்கின் வந்து அந்த மாய்ஸ்சர் லாஸ், வாட்டர் லாஸ் இதெல்லாம் ஸ்கின்னில் வந்துட்டு வராது. அதிக இப்போ ஒரு 1 to 2% ஹைலோனிக் ஆசிட் சீரம் தான் நீங்கள் கண்களை சுற்றி யூஸ் பண்ணிக்கலாம். நேச்சுரல் ப்ளஸ் நேச்சுரல் ப்ளஸ் ஹைலோனிக் ஆசிட் சீரம் அது தாராளமாக அது கண்களை யூஸ் பண்ணிக்கலாம். அதிக % உள்ளது கண்களில் யூஸ் பண்ண வேண்டாம். செப்பரேட்டாக நீங்கள் ஏதாவது கண்களுக்கு போட்டுக்கிறோங்க. நான் வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் ப்ளஸ் ஹைலோனிக் ஆசிட் உள்ள சீரம் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, எனக்கு அந்த மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஹைட்ரேஷன் அண்ட் க்ளோ வந்து கொடுக்கும். டோன்ட் ஃபர்கெட் யுவர் நெக்குக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கிறோங்க. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்கின் கேர் ரூட்டீன் இது வந்துட்டு. எஸ்பெஷலி இந்த மான்சூன் விண்டர்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். டே டைம் நான் எப்படிங்கிறது வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஓகே, ஸ்டெப் 4 வந்து இதுதான். இப்போ அப்ளை பண்ணியாச்சு. நல்லா ஒரு 30 செகண்ட்ஸ் கேப் விட்டுருவோம். ஓகே, சீரம் அப்ளை பண்ணி இப்போ 30 செகண்ட்ஸ் விட்டாச்சு. இப்போ ஸ்டெப் நம்பர் 4 வந்து நம்ம முடிச்சாச்சு. ஸ்டெப் நம்பர் 5க்கு நம்ம வந்து போகலாம். நல்ல ஒரு ஹைலோனிக் ஆசிட் இன்ஃபியூஸ் உள்ள மாய்ஸ்சரைசர். ஓகே, ஸோ நல்ல ஒரு ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் நான் எடுத்துக்கிறேன்.
ஸோ அதை நான் ஸ்கின்னில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, நான் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரஜனோட ஹைட்ரா பூஸ்ட் அந்த ஒரு ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் தான். ஓகே, அதில் பெர்பயோட்டிக்ஸ் ப்ளஸ் ஹைலோனிக் ஆசிட் உங்களுக்கு வந்து இருக்குது. இந்த மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ளம்ப் அண்ட் கண்டிஷன் பண்ணும். உங்களுக்கு வந்துட்டு ஸ்கின்னை சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக மாய்ஸ்சராக உங்களுக்கு வந்து வச்சுருக்கும். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பெனிஃபிட்ஸ் உங்கள் ஸ்கின்னில் வந்து கொடுக்குது. அட் த சேம் டைம் இந்த மாய்ஸ்சரைசர் உங்களுக்கு மேக்கப் நல்ல ஒரு பேஸாகவும் ஒர்க் ஆகும். டே நைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் கிரீஸி, நான் ஆயிலி, நான் ஸ்டிக்கி உங்களுக்கு அட் த சேம் டைம் நல்லாவே ஸ்கின்னை உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நல்லா ஸ்கின் எலாசிட்டி அண்ட் சப்னஸாக உங்களுக்கு வந்து ஆக்கி கொடுக்கும். இது எல்லா ஸ்கின் டைப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஏஜஸும் உள்ளவங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நல்லாவே மார்னிங் வேக்கப் பண்ணி பார்க்கும்போது ஸ்கின் வந்து நல்லா உங்களுக்கு ரிப்பேர்டாக, ஹைட்ரேட்டடாக, க்ளோயிங்காக, ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக உங்களுக்கு வந்து இருக்கும். டோன்ட் ஃபர்கெட் யுவர் நெக் டூ. ஓகே, ஸோ இந்த நியூட்ரஜனோட ஹைட்ரா பூஸ்ட் இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுறேன், ஜெல் மாய்ஸ்சரைசர். இது ரெகுலர் யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் ஹைட்ரேஷன் நல்லா பூஸ்ட் பண்ணும். ஓவர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் நேச்சுரலாக உங்களுக்கு செல்ஃப் ஹைட்ரேட்டாக இருக்கும். ஒரு 2 to 3 days இந்த மாய்ஸ்சரைசர் நீங்கள் போடாட்டால் கூட ரெகுலராக போட்டு வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்கின் ஃபர்ம்னஸ், டிரான்ஸ்லூசன்சி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் ப்ளம்பினஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராப்ளம் ஃப்ரீ ஹெல்த்தி ஸ்கின், இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் இந்த மாய்ஸ்சரைசர் வந்து கொடுக்கும். கண்டிப்பாக இதை பற்றி நான் செப்பரேட் உங்களுக்கு வந்து போடுறேன். கொஞ்சம் ப்ரைஸி தான், பட் இட்ஸ் ஒர்த்தபிள் டு பை. கொஞ்சமாக போட்டாலே போதும். நான் சின்னது தான் வச்சுருக்கிறேன். பிகாஸ் நிறைய யூஸ் பண்ணுறதுனால திஸ் இஸ் மை 4th டப். இது வந்துட்டு ஒரு முக்கியமான தருணங்களில் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். அதனால் 500 கீழே இருக்கிறனால நமக்கு பட்ஜெட்டாகவும் இருக்கனால நான் இப்படி வந்து வாங்கி வச்சுக்கிறேன். உடனே ஸ்கின்னுக்குள்ளே இது வந்து ட்ரை ஆயிரும். ட்ரை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங் லேயர் உங்களுக்கு வந்து இது ஸ்கின்னில் வந்து கொடுத்துரும். ஓகே, அது வந்து எனக்கு இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு ஆயில் ஃப்ரீ, நான் கமோடஜெனிக் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, இப்போ இந்த மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 30 seconds கேப் விட்டுருவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 6 நம்ம வந்து போகலாம். ஸ்டெப் நம்பர் 6. ஸோ ஸ்டெப் நம்பர் 6 வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் மாஸ்க். ஸோ ஸ்லீப்பிங் மாஸ்க் யூஸ் பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு பெனிஃபிட் டபுளாக இருக்கும். டபுள் மாய்ஸ்சரைசேஷன், டபுள் ஹைட்ரேஷன், உங்களுக்கு டபுள் ரிப்பேரிங், இந்த மாதிரி பெனிஃபிட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ உங்கள் நீட் அண்ட் ரெக்யர்மெண்ட் அந்த மாதிரி இப்போ ஸ்லீப்பிங் மாஸ்க் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட ஸ்லீப்பிங் மாஸ்க்லாம் இல்லை, எதுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பியூரான ஆலோவேரா ஜெல் நீங்கள் ஸ்லீப்பிங் மாஸ்க் மாதிரி உங்கள் ஃபேஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணணும். இது இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை நல்லா உள்ளே இருந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு டீப்பாக ஹைட்ரேட் பண்ணும். ஈவன் இதை நான் ஒரு ஐ ஜெல்லாக கூட என் கண்களில் யூஸ் பண்ணிக்கிடுவேன். ஸோ ஆலோவேரா ஜெல்லுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரியன்டல் பொட்டானிக்ஸோட ஆலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ணுறேன். ஒன் ஆஃப் மை ஃபேவரேட். கொஞ்சமாக நான் இதே கண்கள்லேயே அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு அண்டர் ஐ ஜெல் மாதிரி ஆட் பண்ணும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கின்னை சூதிங் பண்ணும். நல்லா உள்ளே இருந்து ஹைட்ரேட் பண்ணி மாய்ஸ்சரைஸ் பண்ணி நல்லா ஒரு சாஃப்ட் அண்ட் சப்பிள் ஸ்மூத் ஸ்கின் வந்து கொடுக்கும். ஓகே, ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு சைன் ஆஃப் ஏஜிங் இருந்தால் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் உங்களுக்கு வந்துட்டு அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த ட்ரைனஸ், இச்சினஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்குது. நல்ல ஒரு க்ளோ வந்து ஆட் பண்ணுது ஸ்கின்னில் வந்துட்டு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நல்ல ஒரு பியூரான ஆலோவேரா ஜெல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். மாய்ஸ்சரைசர் போட்டு ஒரு 30 seconds விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே, நீங்கள் நைட் க்ரீம் யூஸ் பண்ணுறதும் நல்ல ஒரு ஹைலோனிக் ஆசிட் இன்ஃப்யூஸ் நைட் க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த ஆலோவேரா ஜெல் பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூதிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு எல்லா ஸ்கின் டைப்பிலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப லைட் வெயிட், நான் ஆயிலி, நான் ஸ்டிக்கி, உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ உங்களுக்கு வந்துட்டு. அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்ல லைட் வெயிட் ஃபாஸ்ட் அப்சார்பிங் ஜெல். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விட்டமின்ஸ், மினரல்ஸ், என்சைம்ஸ், ஃபேட்டி ஆசிட், ஆன்டி ஆக்சிடென்ட் இதெல்லாம் இருக்கிறனால நல்ல பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வந்து கொடுக்குது. அட் த சேம் டைம் ஸ்கின்னை நல்லா கண்டிஷன்ஸ் பண்ணி நல்லா ப்ளம்பப் பண்ணுது. நல்ல ஒரு க்ளோவை ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணுது. ரெகுலர் யூஸில் நல்லா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஃப்ரீ ஸ்கின் உங்களுக்கு வந்து கொடுக்குது. ஈவன் ஆக்னி, பிம்பிள், ரெட்னஸ் இருந்தால் கூட நல்லா சூட்ஸ் பண்ணி உங்களுக்கு காம்ஸ் பண்ணுது. உங்களுக்கு வந்துட்டு ஸ்கின் நல்லா ரிப்பேர் பண்ணி கொடுக்குது. ஓகே, ஸோ இந்த ஸ்லீப்பிங் மாஸ்க் வந்து இப்படி அப்ளை பண்ணிக்கிறோங்க. நம்ம எத்தனை ஸ்டெப் யூஸ் பண்ணுறோங்கிறது பெருசு இல்லை. அந்த ஸ்டெப்பை வந்து எந்தெந்த மாதிரி நம்ம கொண்டு வரோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஸ்கின் கேரில் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஓகே ஓகே இப்போ ஸ்டெப் நம்பர் 6. ஸோ எல்லா ஸ்டெப்பும் முடிச்சாச்சு ஃபேஸுக்குள்ளது. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் நைட் டைம் வந்து பண்ணிக்கிறங்க. நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். காலையில் நல்ல ஒரு ப்ளம்பி, ஒரு கண்டிஷன்டு, ஒரு க்ளோயிங், ஒரு ஹைட்ரேட்டட், ஒரு ஃப்ரெஷ் ஸ்கின் உங்களுக்கு வந்து கிடைக்கும். டே டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. அந்த ஆக்ரோலஜிக்கோட ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கிறங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைலோனிக் ஆசிட் சீரம் அது வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே ஹைலோனிக் ஆசிட் மாய்ஸ்சரைசர் நீங்கள் வந்து போட்டுக்கிறங்க. ஓகே, ஸோ போட்டு சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுக்கிறோங்க கட்டாயம் வந்துட்டு. அப்படி உங்களுக்கு ஹைலோனிக் ஆசிட் சீரம் மாய்ஸ்சரைசர் டே டைம் போட முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதாவது யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுக்கிறோங்க. இல்லை ரெண்டையும் போட்டு சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிறோங்க. அது உங்கள் விருப்பம். தான் டே டைம் ரூட்டீன். நைட் டைம் வந்து ஸ்பெஷலி நான் வீட்டுக்குள்ளே இருக்கிறனால அதிகமாக கொஞ்சம் வந்து பண்ணிக்கிறேன். ஏற்கனவே வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ நைட் டைம் ரூட்டீன் இஸ் மை ஃபேவரட். ஓகே, ஸோ இப்போ அப்ளை பண்ணியாச்சு. நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஆலோவேரா ஜெல் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரா ஆலோவேரா ஜெல் நான் இப்போ ஃபேஸ்க்கு ஸ்லீப்பிங் மாஸ்க்கு அப்ளை பண்ணல. ஸோ அந்த ஆலோவேரா ஜெல்லையும் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கிறேன். லிட்டில் பிட் வந்து எடுத்துகிட்டு என்னோட அண்டர் ஏரியாவுக்கு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுவுமே நல்லா வந்து கண்ணில் இருக்கக்கூடிய இந்த பஃபினஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூட்ஸ் பண்ணும் கண்களில் வந்துட்டு.
ஈவன் இந்த ஆலோவேரா ஜெல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக லிப்ஸுக்கும் அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஒரு லிப் மாய்ஸ்சரைசர் மாதிரியும் ஒர்க் ஆகும். இன்ஸ்டன்ஸாகவே லிப்ஸை வந்து சாஃப்டாக ஸ்மூத்தாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொடுத்துரும். ஓகே, இது போட்டு நம்ம அதுக்கு மேலே லிப் பாம் வந்து போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஹோப் இந்த வீடியோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கின் கேர் ரூட்டின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கின் கேர் ரூட்டின் எஸ்பெஷலி எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்க யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா ஏஜஸும் யூஸ் பண்ணிக்கலாம். சென்சிட்டிவ் ஸ்கின் கூட தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லேயரிங் வந்து கரெக்டாக பண்ணிக்கிறங்க. தின் டு திக் லேயரிங் எப்படி பண்ணுறதுங்க ஒரு வீடியோ நான் செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து போடுறேன். தின் டு திக் வந்து பண்ணிக்கிறங்க. மார்னிங் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். மார்னிங் கண்டிப்பாக சன்ஸ்கிரீன் வந்து போட்டுக்கிறங்க. நான் சொன்ன ரூட்டின் ஃபாலோ பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் வந்துட்டு. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட்ட நீங்கள் வந்து பார்க்கலாம். இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக அந்த கமெண்ட்டில் கேளுங்க. இந்த ஸ்கின் கேர் ரூட்டின் எப்படி இருக்குதுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ எந்த அளவுக்கு பாருங்கள் ஸ்கின் வந்து நல்லா க்ளோவியாக ஹெல்த்தியாக வந்துட்டு இருக்குதுன்னு மார்னிங் தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது இன்னுமே ஃபேஸ் வந்து ப்ளூமிங்காக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப். ப்ராடக்ட்னா நைக்கா, அமேசான், ஃப்ளிப்கார்ட் இருக்கும். நான் காட்டின ப்ராடக்ட் தான் நீங்கள் போடணும்னு இல்லை. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட், உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் நீங்கள் வந்து போய்க்கலாம். ஸ்டெப்ஸ் மட்டும் நான் சொன்ன மாதிரி இந்த டிப்ஸையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் ப்ரோக்கன் இன்ஃப்ளேம்டு ஸ்கின் உள்ளவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஹைரோனிக் ஆசிட் தானே உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே வந்து ஸ்கின்னை சூட்ஸ் பண்ணி காம்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ஸ் தான். அதனால் வந்துட்டு ஸோ இது ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பாய். நான் காட்டின எல்லா ப்ராடக்ட்டுமே ஃப்ரீ ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஃப்ரேக்ரன்ஸ், cruelty ஃப்ரீ, டெர்மட்டாலஜி டெஸ்டட், சேஃப் ஃபார் சென்சிட்டிவ் ஸ்கின் அண்ட் சூட்டபிள் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். 18க்கு மேலே இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த மாதிரி ரூட்டின் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். நைட் யூஸ் பண்ணிட்டு வரலாம், தப்பே இல்லை. ஸோ ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீக்லி ரூட்டினும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிறேங்க இதோட வந்துட்டு. பாய்.